வணக்கம் நண்பர்களே! கார்த்தி ரேவதி சீரியல் செம்ம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில ரேவதிட்ட காதல சொல்லி ரேவதியோடு கைகோர்த்து வாழ ஆரம்பிக்காங்க நம்ம ராஜா. அத பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வியூஸே போக மாட்டேங்குது மக்களே. நீங்க தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஹாஸ்பிட்டலில் நம்ம ரேவதி கண்ணு முழிக்காங்க. அதே சமயத்தில் நம்ம ராஜா பக்கத்தில் போய் இருந்து சொல்கிறாங்க, ஐ லவ் யூ. நான் நீ இவ்வளோ காலம் என் வாயிலிருந்து எதிர்பார்த்த இந்த வார்த்தையை மனசுக்குள்ளே இருந்து சொல்லேன். நான் ஒன்றை இழக்க விரும்பலை, உன் கூட சேர்ந்து வாழ விரும்புகிறேன். நம்ம இனி சேர்ந்து ஒரு வாழ்க்கையை வாழலாம். நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் நான் மனசார ரசிச்சிருக்கேன். ஆனால் அதை உன்கிட்ட நான் வெளிப்படுத்துறது கிடையாது. எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும் ரேவதி அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. அந்த கணம் நம்ம ரேவதி இதெல்லாம் கேட்டு கண்ணை முழிச்சு நம்ம ராஜாவை பார்க்குறாங்க. அப்போ தான் ரேவதிக்கு தலையை வருடி கொடுத்து நம்ம ராஜா சொல்கிறாங்க, ஒன்றை நான் அவ்வளோ சீக்கிரம் உன்னை விட்டுற மாட்டேன். நம்ம ரெண்டு பேரும் இனி சேர்ந்து உன் விருப்பப்படி தான் வாழ போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வெள்ளைக்கோட்டு போட்டுட்டு மறைஞ்சு நின்று பார்க்குறாங்க நம்ம மாயா. என்னடா நம்ம இந்த ரேவதிக்கு உயிரை எடுக்கலான்னு வந்தால் இவளுக்கு ஆயுஸ் கெட்டி போல், இவ எல்லா விஷயத்துலேயும் நம்ம இப்போ கோட்டை விட்டுட்டு நிற்கிறோம். இந்த மூஞ்சோடி நம்ம இங்கே போனோன்னா காளியம்மாக்கி என்ன பதில் சொல்லுவோம்? அவங்கக்கிட்ட எப்படியாவது ரேவதியை கொல்லணும்னு இங்கே அவங்ககிட்ட இந்த கோட்டை வாங்கி இங்கே போட்டுட்டு மாட்டினா இப்போ நம்ம செய்கிற திட்டம் எல்லாம் தவிடுபடி. இப்போதைக்கு ரேவதியை கொல்ல முடியாது. ராஜா பாதுகாப்பாட்டு கூடவே இருக்கான். அதனால ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ண அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிட்டாங்க. இப்போ உஷாராயிருவாங்க. நம்மளை இங்கே பார்த்துட்டாங்கன்னா நம்ம கதி அதோ கதி அப்படின்னு பழையபடி நம்ம காளியம்மா வீட்டுக்கு போய் ஒரு நல்ல பிளானோட ரேவதியை கொல்லலாம் அப்படின்னு நம்ம மாயா அங்கேருந்து கிளம்பி காளியம்மா வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே நம்ம ரேவதியை பார்த்து இனி ஒரு காலம் உன்னை விட்டு நான் பிரிஞ்சு போகிறது இல்லை, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ தான் போகிறோம் அப்படின்னு அந்த இடத்துல சந்தோஷமாக இருந்து நம்ம ரேவதியை ராஜாவும் கையை பிடிச்சிட்டு நிற்கிற நம்ம சாமுண்டேஸ்வரி பார்க்குறாங்க. மாப்பிள்ளை ரேவதி நல்லா இருக்கால அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அத்தை, அவளுக்கு ஒரு குறையும் இல்லை. கடவுள் புண்ணியத்தில் எல்லா விதத்துலையும் இருந்து காப்பாற்றி ரேவதி இப்போ க்யூர் ஆயிட்டா. இனி பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த மாயா வெளியே இருக்கிறது வரை நம்ம ரேவதிக்கு ஆபத்து தான். எப்படியாவது இந்த மாயாவை நம்ம பிடிச்சி அதிகாரிகள்கிட்ட கொடுத்துட வேண்டியதான். அவள் இங்கே வெளியே சுற்றிட்டு இருந்தாலே கண்டிப்பாக ரேவதியை இவ்வளோ தூரம் கொல்லணும்னு இருக்கவா கண்டிப்பாக வந்துடுவா. அதனால நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் சரியாக சொன்ன மாப்பிள்ள. இப்போ மாயா எங்கேயாவது இருப்பா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகமாக எங்கேயாவது இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், அந்த காளியம்மா தான் வீட்டில் தான் கண்டிப்பாக ரேவதி மறைஞ்சிருக்க வாய்ப்பு அப்படின்னு என் மனசு சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் மாப்பிள்ள காளியம்மா வீட்டில் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காளியம்மா எதிரி. அப்போ தான் கண்டிப்பாக காளியம்மா தான் அடைக்கலம் கொடுத்துருக்கணும் இந்த மாயாவுக்கு அப்படின்னு என் கணிப்பு. அப்போ அதிகாரிகள் அங்கெல்லாம் போய் பார்த்தாங்களா மாப்பிள்ள அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், அதிகாரிகள்கிட்ட அங்கெல்லாம் போக சொன்னேன். ஆனால் அங்கே அவங்க இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன் அதிகாரிகளை கூட்டிகிட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி சரியத்த நான் போகிறேன், இங்கே ரேவதியை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கிடுங்க, இந்த மாயா இங்கிட்டு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ராஜா அதிகாரிகளை ஃபோன் போட்டு வர சொல்லி காளியம்மா வீட்டுக்கு போகிறாங்க. காளியம்மா கதவை திறந்துட்டு, இங்கே ஒன்றும் இல்லை, ஏற்கனவே சோதனை போட்டிங்களா, எதுக்காக மறுபடியும் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க நேரம், இல்லை உங்கள் மேலே தான் எங்களுக்கு பயங்கர சந்தேகம், அதுக்காக தான் நாங்கள் இங்கே உங்களை சோதனை போட வந்திருக்கோம். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்களே போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம இனி இந்த அதிகாரிகள்கிட்ட இருந்து எப்படி இந்த மாயாவை காப்பாற்ற முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. பழையபடி அந்த பேரலுக்குள்ளே போட்டு வைக்கவா அப்படின்னு மாயாவை மறைய சொல்லிட்டு அழுக்கு துணிகளை போட்டாலும் கண்டிப்பாக இந்த தடவை அவருக்கு சந்தேகம் வந்துடும். அதனால போட முடியாது அப்படின்னு கூடவே இந்த புத்திசாலி ராஜாவும் வந்திருக்காவ. என்ன பண்ண அப்படின்னு அந்த இடத்துல நினைக்க நேரம்தான் நம்ம மாயா மறைஞ்சி நிற்காம கண்ணில் பட்டுறாங்க. நம்ம ராஜா கண்ணில் படுச்சோம்னா இங்கே தான் இருக்கா, பிடிங்கன்னு சொல்லதுக்குள்ளே கதவெல்லாம் தள்ளிக்கிட்டு ஓடுறாங்க. ஆனால் துரத்தி மடக்கி பிடிச்சிறாங்க. உடனே
"ஏய் ராஜா, நீ இப்ப என்ன பிடிச்சிட்ட? ஆனா ரேவதி கூட நீ சந்தோஷமா இருந்துரலான்னு மட்டும் கனவு காணாத. ரேவதிக்கு உயிர் என்னைக்குனாலும் என் கையில தான் இருக்கு" அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க. "என்ன நீ வந்து அடங்கலைல்ல எங்க கையில வந்து பட்டப்புறமா" அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதிகாரிகள் தர தரன்னு இழுத்துட்டு போறாங்க. நம்ம காளியம்மாவை வெளுத்து வாங்குறாங்க. ஒரு அக்யூஸ்டுக்கு இவ்வளோ நேரம் பாதுகாப்புக்கு உங்கள் வீட்டில் தான் கொடுத்துருப்பீங்கன்னு எங்களுக்கு டவுட் இருந்து அதனால தான் வந்தோம். ஆனால் நீங்கள் சரியான ஆள் தான், மாயாவை இங்கே வச்சுட்டே இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு விட்டு நல்லாவே வெளுத்து வாங்குறாங்க. இந்த சைடு சிவனாண்டி, முத்துவேலு எல்லாரும் வந்து நம்ம சந்திரா கிட்ட வந்து ஃபோன் போட்டு கேட்குறாங்க, அங்கே ரேவதி எப்படி பொழைச்சிட்டோலான்னு. ஆமாம், அவளுக்கு இப்போ ஒரு இதே இல்லை, பொழைச்சிட்டா, அபாய கட்டத்தை தாண்டிட்டா. ஆனால் இனி இந்த ராஜாவை இந்த வீட்டை விட்டு விரட்ட முடியாது. கண்டிப்பாக ரேவதி இருக்க இடத்துல தான் இவன் இருப்பான். ஆனால் ஒன்று பண்ணலாம், ராஜ சேதுபதியோட பேரன் தான் இந்த ராஜா அப்படின்னு நம்ம அக்காளுக்கிட்ட நிரூபிக்கணும் அப்படின்னு வந்து அப்போ தான் அக்கா கையாலே வந்து வெளியே குத்தி தள்ளுவா இந்த ராஜாவை, என் எதிரியோட பேரனா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம ராஜாவுக்கு வந்து ராஜாவை பற்றி சாமுண்டேஸ்வரி வந்து விசாரிக்க சொல்லியிருந்த அந்த டிடெக்டிவ் வந்து சாமுண்டேஸ்வரிக்கு கால் பண்ணுறாங்க. என்ன என் ஃப்ரெண்டு இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்கா அப்படின்னு வந்து இது வந்து இவட்ட தானே நம்ம வந்து விசாரிக்க சொல்லியிருந்தோம், இது யார் ராஜ சேதுபதியோட பேரனா என் மாப்பிள்ளை அப்படின்னு வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருந்தோமே, ஏதாவது நம்ம மாப்பிள்ளையை பற்றிய தகவல் கிடச்சிருக்குமோ அப்படின்னு வந்து நினச்சிட்டு காலை போடுறாங்க. நம்ம ராஜா தான் வந்து ராஜ சேதுபதியோட பேரன் அப்படின்னு உள்ள தகவலோடு தான் அவங்க கால் பண்ணியிருக்காங்க, அவங்க ஃப்ரெண்டு. அதே நேரத்தில் நம்ம சாமுண்டேஸ்வரி ஃபோனை எடுத்துகிட்டு, என்ன சொல்லு, ஏதாவது விஷயம் கிடச்சிருக்கா என் மாப்பிள்ளையை பற்றி? ஆமாம், நீ நினச்சது சரிதான், ராஜ சேதுபதியோட பேரன் தான் உன் மாப்பிள்ளை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தூக்கி வாரி போடுது. என்ன நீ வந்து இப்படி ஒரு அதிர்ச்சியான தகவலை சொல்கிற, ஆனால் என் மாப்பிள்ளை வந்து எல்லா நேரமும் எங்களுக்கு கை கொடுத்துருக்காரு, எங்கள் கஷ்ட நஷ்டத்தில் எல்லாம் கை கொடுத்த நபர் அவர். அவரை பற்றி இப்படி ஒரு விஷயத்த சொல்ல நேரம் எனக்கு வந்து அதிர்ச்சியாக இருக்குது. அவர் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் தெரியுமா சாமுண்டேஸ்வரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன எனக்கு ஒன்றும் புரியலை, அவர் வந்து வசதின்னு தெரியும், ஏன்னா என் நாத்தனார் வசதி தான், அவர் அவ்வளோ மல்டிநேஷனலில் வந்து பெரிய கம்பெனியெல்லாம் இருக்குது, அவரோட ஃபோட்டோஸ் கொஞ்சம் இருக்குது, நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு வந்து அனுப்பி வைக்கிச்சு நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு அதிர்ச்சி கொடுக்குறாங்க. அதோட உண்மையான பேர் கார்த்திகேயன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய ஆள் வந்து உங்கள் வீட்டில் டிரைவராக வேலை பார்த்து வந்து பொண்ணை கல்யாணம் பண்ணான்னா இது அன்பிலீவபிள், இது நம்ப முடியாத விஷயமா இருக்குது அப்படின்னு வந்து சொல்ல நேரம், இவர் உங்கள் குடும்பத்துக்கு கிடைச்ச பொக்கிஷம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதும் சாமுண்டேஸ்வரி, ஆமாம், அவர் இல்லைன்னா இப்போதைக்கு எங்கள் குடும்பமே இல்லை, எனக்கு எதிரிக அதிகம், அப்படி ஒவ்வொரு எதிரிகிட்ட இருந்து எங்களை பாதுகாத்து வந்ததே என் மாப்பிள்ளை ராஜா தான் நான் சொல்லுவேன், அவர் இல்லைன்னா என் தொழிலும் இல்லை, அப்படிப்பட்டவரை பற்றி இன்னைக்கு நீ இப்படி ஒரு உண்மையை சொல்லியிருக்கா, இது ஒரு பேரடியாக இருக்குது, அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாத, அவர் வந்து ரொம்ப தங்கமான ஆள், உனக்கு பொண்ணுக்கு அது மாப்பிள்ளையாக கிடச்சிருக்க, அவர் கிடைக்க ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு வந்து சாமுண்டேஸ்வரிக்கு ஃப்ரெண்டு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரிகிட்ட சொல்கிறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரிக்கிட்ட நீ உண்மையை சொன்னாலும் அவர் மேலே எனக்கு வெறுப்பு வரக்கூடிய அளவுக்கு கோபம் இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க.